இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆண்டவர் ஒரு பெரிய விஷனரி, தேவன் ஒரு பெரிய விஷனரி, நாட் மிஷனரி. அந்த விஷனரி என்ன செய்தார்? முழு உலகத்தை, மிகப்பெரிய ஒரு உலகத்தை படைத்தார். யாருக்காக படைச்சார்னா ரெண்டு பேரை தான் முதல்ல படைச்சார். நமக்கு யோசனையா இருக்கும், நமக்கெல்லாம் 10x10 ரூம்ல படுத்து தூங்குறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே பெரிய வீட்டை தாருலாம் ஜோம் பண்ணிருக்கிறோம்ல. அவர் அந்த 2 பேருக்காக இவ்வளோ பெரிய ஹியூஜ் வேர்ல்ட படைச்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், he is a visionary. அவர் தொலைநோக்கு உடையவர், தூர பார்வை உடையவர். இந்த 2 பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க பிறப்பாங்க, பலுகுவார்கள், பெருகுவார்கள். அதுதான் என் சித்தம். ஆகவே பலுகி பெருகும் பொழுது பூமியை நிரப்புகிற அளவுக்கு ஜனத்தொகை பெருகும். அப்போ அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்தார். நேற்றைய தினத்தில் காரில் போகும்பொழுது அன்பான பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்கள்ட்ட கேட்டேன், இந்த இடம் எவ்வளோ பெருசுன்ட்டு. அவங்க சொன்னாங்க 23 ஏக்கர். என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன் தெரியுமா? இந்த 23 ஏக்கர்ஸ் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க 500 பேருக்கா? இல்லை. கர்த்தருடைய வருகை தாமதித்தா இன்னொரு 25 வருஷம் 50 வருஷம் கழிச்சு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் எழுப்புதல் வரும்பொழுது இங்கே வந்து கூடுவார்கள். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்கே வந்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள். மெகா கன்வென்ஷன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல நடக்கும். அப்படி ஒரு தொலை தரிசனத்தோடு தான் இந்த இடத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தேவன் ஒரு விஷனரியா இருக்கிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒரு விஷனரியா இருக்கணும். எதை குறித்து நமக்கு விஷன் வேணும்னா, அபவுட் அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு சங்கீதம், அதை அப்புறம் வாசிக்கிறேன். வேதம் முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், எல்லா முற்பிதாக்களும் தங்களுடைய அடுத்த தலைமுறையின் மேல் கவனம் செலுத்தினவர்களாய்த்தான் இருந்தார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் போனார். அவருக்கு பிள்ளையெல்லாம் பிறந்தது. ஈசாக்கு வளர்கிறான், வாலிபனாகிறான். அப்பொழுது ஆபிரகாம் எலியேசரை அழைத்து சொல்லுகிறார், எலியேசர், நான் நடந்து நடந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் என்னால் நடக்க முடியாது. என் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும். நீதான் போய் பார்க்க வேண்டும். யாதனா ஒரு அழகான பொண்ணை பிடிச்சிட்டு வாப்பா அப்படிலாம் சொல்லலை. அவர் சொன்னார், ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிற என் இனத்தண்டை நீ போய் அந்த பெண் இங்கே வரணும். அப்போ எலியேசர் கேட்குறாரு, அவள் வர மனம் இல்லை என்று சொன்னால், அவள் வர மனம் இல்லை என்று சொன்னால் என் மகனை நீ அங்கே கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த்து. நான் அந்த புறவினத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டேன். என் மகன் அந்த புறவினத்துக்கு திரும்ப போயிடக்கூடாது. அங்கே போய்விட்டால் அவனுடைய வாழ்க்கை வழி விலகி போகும் என்று புரிந்தவராய் தன் மகன் ஈசாக்கை தேவ பக்தியில் வளர்த்தார். எவ்வளோ தேவ பக்தியில் வளர்க்காது இருந்திருந்தா, பெண் வருகிறாள் என்று தெரிந்த அந்த காலகட்டத்தில் கூட உட்கார்ந்து அவர் டே ட்ரீம் பண்ணலை, போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். அந்த தியானம் ஆபிரகாமின் முயற்சியினால் வந்தது. ஆபிரகாம் தியானிக்கிறவராய் இருந்ததுனால ஈசாக்கையும் அந்த வழியிலே வளர்த்தார். ஆகவே தான் தன் மனைவி மலடியா இருந்த பொழுது, மலடியா இருந்த தன் மனைவிக்காக தேவனிடத்தில் ஈசாக்கு ஜெபம் செய்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு அடுத்த தலைமுறையை நாம் ஆண்டவருக்காய் பிரித்தெடுத்து ஆண்டவருக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் ரேகாபியர் என்ற ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த கூட்டத்தார், ஆண்டவர் சொல்லுகிறார், ரேகாபின் குமாரர்களை கூப்பிட்டு திராட்சை ரசம் கொடு எரேமியா, அவர்கள் குடிக்கிறார்களா பார் என்று சொன்னார். அப்பொழுது ரேகாபியரின் புத்திரர், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? எரேமியா 35. ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த 35 வசனம் 9.
குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ரேகாபின் குமாரனாகிய எங்கள் தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடு எங்களுக்கு என்ன கிடையாது? கிடையாது ஐயா. நாங்கள் பரதேசிகளைப் போல இந்த உலகத்திலே வாழுகிறோம். ரேகாபியரின் பிள்ளைகளிலே ஹேண்ட்ஸம் பாய்ஸ் இல்லையா? பிரிட்டி கேர்ள்ஸ் இல்லையா? அவர்கள் உலகத்தாரை போல வாழ நினைத்திருந்தால் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த அதிகாரம் ரொம்ப அழகா, எப்போ படிச்சாலும் என் கண்களிலே கண்ணீர் வரும். எப்படி ஆண்டவரே, எங்கள் தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சரசமும் கிடையாது, வயலும் கிடையாது. This generation was consecrated for the Lord and for the Lord alone. இந்த தலைமுறை தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட தலைமுறை. உலகத்திலே உங்களுக்கு ஒரு அடுத்த தலைமுறை சரீர பிரகாரமாகவும் இருக்கும், இரண்டாவது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கும். மோசே என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். அந்த தேவ மனுஷன் தனக்கு கீழாக தன்னை போல தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு யோசுவாவை உருவாக்கினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், turn your attention towards next generation. உங்க கவனத்தை அடுத்த தலைமுறையின் மேல் திருப்புங்கள் என்று நான் சொல்லுகிறேன். பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்த கரிசனை இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஒரு அப்பாவை பார்த்து கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறான் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, 7ஓ 8ஓ படிக்கிறான் அப்படின்னார். எப்படி? புரியலையா நான் சொல்றது? 7ஓ 8ஓ படிக்கிறான். அவன் எத்தனாவது வகுப்பு படிக்கிறான்னு கூட அப்பாவுக்கு என்ன செய்யல. அப்போ அவன் என்ன படிக்கிறான்னு அவருக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட தகப்பன்மார் பக்தியுள்ள அடுத்த தலைமுறையை உருவாக்கவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபாதர், ஒவ்வொரு யங் பாய்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ் அண்ட் ஒவ்வொரு மதரை பார்த்து நான் சொல்றேன், டர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். டர்ன் யுவர் அட்டென்ஷன். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், திருமணத்திற்கு முன்பே எனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணினேன் என்று. இந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்த பொழுது அவர்களை வளர்க்கிற நாட்களில் குளிக்க வைக்கும் பொழுது அவர்கள் கால்களை பிடித்து அழுத்தி அழுத்தி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த கால்கள் சுவிசேஷகனின் கால்களாக இருக்கட்டும் ஐயா. இந்த கரங்கள் உம்முடைய வார்த்தையை சுமக்கிற கரங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. தலையிலே தண்ணீரை ஊற்றும் பொழுது சொல்வேன், இந்த சிரசிலே உங்க வசனம் பதிந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. என் காலத்திற்கு பிறகு என் பிள்ளைகள் எழும்பி உங்களை சேவிக்கணும் ஆண்டவரே. இந்த ஒண்ணுதான் ஆண்டவரே என் வாஞ்சை, விருப்பம். எத்தனையோ நாட்கள் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதிலை இன்றைக்கு என் கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு பெற்றோரே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் தேவ பக்தி இல்லாமல் ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. உங்கள் தைரியத்தை இழந்து விடாதிருங்கள். உங்கள் மன தைரியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் ரட்சிப்பார். இன்றைக்கு ராஜாவாகிய தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து அவனுக்கு சொன்ன ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லா வாலிபர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்னுடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாதிருந்தார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே எனக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆலோசனைகள் ஒன்று கூட என் பெற்றோரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்தே ஒரு வைராக்கியம். அந்த நாட்களில் இந்த வசனத்தை பரலோக தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், என் மகளாகிய ஜெயராணியே என்று சொல்லி. நான் அப்படியே எனக்கென்று எடுத்துக்கொண்டேன்.
இந்த வசனத்தில் இருக்கிற 5 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து, 4வது வசனம், இப்போதும் இஸ்ரவேல் அனைத்துக்கும் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். மகன்கிட்ட என்ன பேசுறாரு சொல்லுங்க? மகன்கிட்ட என்ன பேசுறாரு? எப்பா, எவ்வளோ பேர் இருந்தாங்க, என் வீட்டில் எவ்வளோ அண்ணமாரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஆனால் அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலை, என்னை தெரிந்து கொண்டார். ஒரு ஃபாதருடைய கான்வர்சேஷன் உங்கள் பிள்ளைங்களோட இருக்கும்போது, ஏண்டா அப்படி முடி வெட்டின, ஏண்டா அப்படி பேண்ட்டை போட்டு வர, என்னடா அது நட, ஏண்டா லேட்டாக வர, இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லவே இல்லை. கேளுங்க, தட்டி கேளுங்க, கண்டிச்சு கேளுங்க. சின்ன வயசாக இருந்தால் பெரம்பு வச்சு அடிச்சு கூட கேளுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் திருத்துகிற விதம் ஆவிக்கேற்ற விதமாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், எப்பா, ஆண்டவர் இல்லப்பா, என் குடும்பம் எல்லாத்திலையும் என்னை தெரிந்து கொண்டார். தெய்வீகம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு உரையாடல்கள் மூலம் கடத்தப்படுகிறது. சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்னு? தெய்வீகம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு உரையாடல்கள் மூலம் கடத்தப்படுகிறது. என்னை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறார். அப்புறம் 5வது வசனத்தில் சொல்றாரு, எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா என் குமாரன் சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோன் கேட்டிருப்பான், ஓ, நம்ம அப்பாவுக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தா கூட என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நமக்கெல்லாம் 10 பிள்ளைங்க கிடையாது, எல்லா வீட்லையும் நாம் இருவர் நமக்கு இருவர்ல. சில வீடுகளில் 3 இருக்கலாம், சில வீடுகளில் 4 இருக்கலாம். இருந்தாலும் உங்க 4 பிள்ளைகளையும் தேவன் 4 விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை பிரசங்கத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு பிள்ளை ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய வேலையில் இருந்து அந்த வருமானத்தின் மூலம் தேவனை சேவிக்க தெரிந்து கொண்டிருக்கலாம். எல்லா பிள்ளைகளும் பிரீச்சர்ஸா இருக்கணும்னு இல்லை, 4 பிள்ளைங்களை 4 விதத்துல தேவன் தெரிந்து கொண்டிருப்பார். பட் வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஃபாதர்? ஒவ்வொரு பிள்ளையோடும் நேரம் செலவழிச்சு, உன் அழைப்பு என்ன தெரியுமா, நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் உன்னை குறித்து இப்படி சொன்னார், உன் அழைப்பு என்ன தெரியுமா, இந்த அழைப்பை குறித்து உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேண்டும். சரி, 3வது 6வது வசனம், ஆண்டவர் என்னை நோக்கி உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொன்னார். ஸ்பெசிபிக் வில் ஆஃப் காட். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தம் பிள்ளைக்கு இருக்கிற ஸ்பெசிபிக் வில் ஆஃப் காட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய கணவர் ஒரு நல்ல ஒரு வேத பண்டிதர். அவர் என்னுடைய மகன் ட்ரம்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இப்பா, நீ ட்ரம்ஸ் போனா நீ வாசிக்கிறவனா தான் இருப்பப்பா, பாடுகிறவனா இருக்க மாட்ட. அதனால நீ எதுக்கு போகக்கூடாது, ட்ரம்ஸ் போகக்கூடாது, நீ கீபோர்டை படிக்கணும். அவனுக்கு பிடிக்கல ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த கீபோர்டு தான் ஆராதனை நடத்துவதற்கு அவனுக்கு உதவியா இருக்குது. அந்த கீபோர்டு தான் பாடல்களை டியூன் பண்றதுக்கு அவனுக்கு உதவியா இருக்கு. நான் ஒரு பிராக்டிக்கலா பேசுகிற ஒரு பெண். ஆகவே இன்னைக்கு வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ அன்னைக்கு எனக்கு கூட சரி, அவன் ட்ரம்ஸ் படிக்கணும்னு விரும்புறானே, போனா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஆனா பின்னாடி நான் புரிந்து கொண்டேன், the father's decision is the right decision. அவர் எடுக்கிறது தான் சரியான தீர்மானம் அப்படின்ட்டு கீபோர்ட் கிளாஸுக்கு எத்தனையோ நாட்கள் கொண்டு போய் விட்டாங்க. ஒருவன் கிட்டாரும் ஒருவன் கீபோர்டுமாய் படிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு ஆண்டவரை பிள்ளைகள் மகிமைப்படுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த அட்டென்ஷன். இவன் பின்னாடி தேவனுக்கு பயன்படணும்னா ஏதாவது ஒன்று அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான். 7வது வசனம், அந்த தாவீது சொல்லுகிறார், மகனே, நீ நியாயப்பிரமாணத்தை அந்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் நடக்கிறபடியே. எல்லாரும் 7-8 வசனங்களை நல்லா கவனிங்க. இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் தாவீதை குறித்து மாத்திர கரிசனை உடையவராய் இருக்கவில்லை, தாவீதின் சந்ததியை குறித்தும் கரிசனை உடையவராய் இருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், காட் உங்களை மட்டும் ஸ்பிரிச்சுவலா வளர்க்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு அடுத்து உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா வளர்க்க விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு, எப்படி உங்களுக்கு பிறகு, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, எனக்கு பிறகு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி தேவனை சேவிப்பாங்களா?
வாழ்க்கையில் உங்களுக்கு நோக்கம்னு ஒன்று இருந்தால் இந்த ஒன்று தான் இருக்கணும். கோடிக்கணக்கா சேர்க்கலாம். நீங்க சேர்க்கிற வீடு, வாகனம், எல்லா நிலங்கள், புலங்கள், இவை ஒன்று உங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடையாது. முதல் பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தாவீது, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் பிள்ளை சாலமோன் என் கற்பனைகளை கை கொள்ளணும்ட்டு நீ கவனமா இருக்கணும். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க கவனமா இருக்கணும். இதுல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 78 அந்த சங்கீதம், அதை நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு கட்டாயம் வாசிக்க விரும்புகிறேன். 78ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் மறக்க கூடாது. இந்த சங்கீதத்தில் 5 தலைமுறைகள் இருக்குது. எத்தனை தலைமுறை? என் செய்தி கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத கூட இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த காலத்துக்கு உங்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை. வசனம் சொல்கிறது, ஆசாப் எழுதுகிற சங்கீதம், என் வாயை ஓமைகளால் திறப்பேன் சொல்லிட்டு பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். யார் கேள்விப்பட்டு அறிந்தார்? ஆசாப். யாரிடத்திலிருந்து கேள்விப்பட்டார்? வசனம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு புரியுதா? ஆசாபுடைய அப்பா ஆசாபுக்கு போதிச்சாராம். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், அதாவது எங்களுக்கு பின்னாடி பிறக்க போற பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய நாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு எங்க அப்பா எங்களுக்கு கட்டளையிட்டார். 6வது வசனம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய இனி பிறக்கவே இல்லை பிள்ளைங்க, பிறக்க போகிற பிள்ளைங்கள் அதை அறிந்து அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை தெரியுமா? 5 தலைமுறை. ஒருவேளை ஜெயராணி பக்தியாய் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தாள் என்று சொல்வது மேன்மை அல்ல. எனக்கு பிறகு என் தலைமுறை எல்லாம் கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நீ கர்த்தரை சேவிக்கணும், உனக்கு பிறகு பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் கர்த்தரை சேவிக்கணும். இப்ப பிள்ளைங்க என்ன செய்றாங்க தெரியுமா? விசுவாசம் அல்லாத வேறு மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் செய்யறாங்க. அதுல என்ன இருக்கு? தப்பு இல்லை. அவ ரிலிஜனை ஃபாலோ பண்ணட்டும், நான் ஏன் ரிலிஜனை ஃபாலோ பண்ணணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப மகளுக்கும் எச்சரித்து சொல்றேன், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கவே படாதே மகனே, பிணைக்கப்படாதே. ஒரு அன்பான வாலிப மகள் இருந்தாள். அவளை அவள் பெற்றோர் அதிகமாய் நேசித்தார்கள். அவளும் பெற்றோரை நேசித்தாள். நல்ல ஆலயத்துக்கு வருவா, ஜெபம் பண்ணுவா, எல்லாம் செய்வா. திடீரென்று அவளுக்கு வேறு ஒரு உறவு வந்து விட்டது. அவளோடு படிக்கிற, மருத்துவத்தில் படிக்கிற ஒரு வாலிபனை நேசிக்க ஆரம்பித்தாள். பெற்றோர் சொன்னார்கள், வேண்டாம் மகளே, அவன் விசுவாசி அல்ல, வேண்டாம் மகளே. ஆரம்பத்திலேயே சொல்லும் பொழுது கொஞ்ச நாள் வேண்டான்னு நினைப்பா, அப்புறம் வேணும்னு நினைப்பா, அப்புறம் வேண்டான்னு நினைப்பா, அப்புறம் வேணும்னு நினைப்பா. இந்த காலகட்டத்தில் நடந்தது என்னன்னா, அவ ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து டவுன் ஆயிடுச்சு. நீங்க யாரையாவது ஒருத்தரை திருமண காலத்துக்கு முன்னதாக நேசிக்க விரும்புனீங்கன்னா அந்த டேஸ் இல்ல, அந்த இயர்ஸ் வேஸ்டா போயிடும். வாலிப பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்றேன், அந்த நாட்கள் வீணாயிரும். ஏன்னா கர்த்தரையும் வர முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ஆலயத்தில் வந்தா கில்ட்டி கான்ஷியஸா இருக்கும், மனசெல்லாம் அவனை அவளை நினைத்து கொண்டே இருக்கும், ஆண்டவரை முழு மனசோடு சேவிக்க முடியாது. இந்த தாய் தகப்பன்மார் சொல்லுகிற கொஞ்ச காலத்தில் அமைதியா இருந்தா அப்புறம் அப்படின்னா கடைசியில பெற்றோர் ஸ்ட்ராங்கா ரெஃப்யூஸ் பண்ணாங்க. நோ, அவன் ஆண்டவனை அறிந்தவன் அல்ல, ஸோ நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டோம். என்ன செஞ்சா தெரியுமா? ஊருக்கு போயிருந்தாங்க, அந்த பையனோடு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. பெற்றோர் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். இனிமே அந்த பெண்ணின் குடும்பம் எப்போ ரட்சிக்கப்படும் தெரியுமா? எப்போ ரட்சிக்கப்படும் தெரியாது. 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ அந்த புருஷன் எப்பொழுது ஆண்டவரை அறிவான்? அவன் பிறக்கும் பிள்ளைகளுக்கு அவன் தெய்வத்தின் பெயர்களைத்தான் கண்டிப்பா வைப்பான். அவன் ஆண்டவருடைய சந்ததிக்குள் வருவது நிச்சயமற்ற ஒன்று. ஆகவேதான் ஆசாப் எழுதுகிறார், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை போதிப்போம். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ உன் பிள்ளைக்கு சொல்லணும், அந்த பிள்ளைக்கு பிறக்க போற பிள்ளைக்கு சொல்லணும். அப்போ தேவ பக்தியானது தலைமுறை தலைமுறை தோறும் கடத்தப்பட வேண்டும். இத தாவீது சொல்லிட்டு
சாலமோனுக்கு சொல்லுகிற 5 காரியங்களை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை 28:9 என் குமாரனாகிய சாலமோன், டைரக்ட் வேர்டு. யாரு? என் மகனே. அப்போ ஒவ்வொரு ஃபாதரும் ஒவ்வொரு மதரும், ஃபாதரையும் சொல்றேன் மதரையும் சொல்றேன், உங்க பிள்ளைங்களோட எதிர்கால வாழ்க்கை, ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கணுங்கிறதுல அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கர்த்தருக்கடுத்த காரியங்கள், ஒருவேளை நீங்க ஊழியத்துல பிஸியா இருக்கலாம், வேலையில பிஸியா இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன நேரங்களை ஒதுக்கி ஆண்டவருடைய வழிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரி, யோபு தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைகளை அழைத்து அனுப்பி பலி செலுத்துவாராம். எப்படி ஒரு ஃபாதர் பாருங்க. ஒரு தாய் லோவிசாலும் ஐனிக்கையாலும் தீமோத்தேயுவுக்கு சிறு வயதிலே எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். It is the responsibility of parents to teach God's words to their children. சண்டே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நோ, நீங்க உட்கார்ந்து வசனத்தை படிக்க வைக்கணும். வளர்ந்து வரும் பொழுது நீங்க ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தருக்காக எப்படி பயன்படுவது என்று சொல்லிக் கொடுக்கணும். ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப சவால்கள் இல்லை. நம்ம பிள்ளைங்களும் எல்லார் பிள்ளைங்க மாய்த்தான். ஆனா சபை நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்க்கும்? அது என்ன பாஸ்டர் பொண்ணு அப்படி இருக்கிறா, அது என்ன பாஸ்டர் பையன் அப்படி இருக்கிறா. they are also human beings. சபையாரே, போதகர்களுடைய பிள்ளைகளை வேற கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. அவங்களும் பாவம். உலகத்துல போராடி சிக்கி தவித்து எப்படியோ ஒரு நாள் வந்துடுறாங்கல்ல ஊழியத்துக்குள்ள. உங்க பொறுப்பு உண்மையாவே, if you love your pastor's children, you have to pray for them. உங்க போதகருடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சீங்கன்னா குற்றம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க அன்பை காட்டுங்க. நல்ல ஒரு நேரம் கிடைச்சா அன்பா கூப்பிட்டு சொல்லுங்க, மகளே நீ இப்படி இருக்கிறேன்னு கேள்விப்பட்டோம்பா, அது நல்லா இல்லையே, அப்பா ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர் அல்லவா. ஒரு குடும்பத்தில், போதகர் குடும்பத்தில் ஒரு நாள் பிரச்சனை. அந்த போதகர் பூரண பென்டிகாஸ்டல் பாஸ்டர். அவங்களுக்கு ஒரே ஒரு பெண். அந்த பெண்ணு காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஜுவல்ஸ் போடலை. அவளுக்கு நான் ஜுவல்ஸ் போடுறது தப்பு, போடக்கூடாது, அதை பிரசங்கிக்க இங்கே வரல. அப்போது அந்த பாஸ்டர் அம்மா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அம்மா மகள் திடீர்னு நகை போடணும்னு சொல்கிறா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, நம்ம இத்தனை வருஷம் ஊழியத்தில் இப்படியே வளர்த்துட்டோம், திடீர்னு நகை போட்டால் சபையாருக்கு இடரலாக இருக்குமே, அதை நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், பாஸ்டர் சொல்லி பார்த்துட்டாங்க, அவள் கேட்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு நாள் வரேன், அவளோட பேசுகிறேன். நல்லா ஜோம் பண்ணிட்டு போனேன். வாலிபர்களுக்கு பேசும்போது அப்படியே கட் அண்ட் ரைட்டாக பேசினா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க டெம்பரேச்சருக்கு கீழே இறக்கி போய் பேசினா அவங்க கேட்பாங்க. அவளோடு கூட ஒரு மணி நேரம் அன்னைக்கு செலவழிச்சு. அந்த பேசின வார்த்தைகள் நான் பேசின வார்த்தை கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள். மகளே, அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியத்தை வளர்த்துட்டாங்க, இப்போ நீ நகை போட்ட அப்படின்னா சர்ச் உன்னை வேற மாதிரி பார்க்கும்பா. இல்லை ஆண்டி, எனக்கு விருப்பமாக இருக்குது. சரி, 3 நாள் டைம் எடுத்துக்கோ, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணு, ஆண்டவரே உங்கள் சித்தமானா நான் ஜுவல்ஸ் போட்டுக்கிறேன், சித்தம் இல்லைன்னா நான் போடலைன்னு சொல்லி ஜோம் பண்ணு அப்படின்னு. சரின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் 3 நாளாக ஜோம் பண்ணுறேன். 3ஆவது நாள் எனக்கு கால் வருது, ஆன்டி அப்படின்னா. என்ன மகளை சொல்லு? ஆன்டி நான் ஜுவல்ஸ் போடலை ஆன்டி அப்படின்னா. எப்படி இந்த தீர்மானத்தை எடுத்தாங்க? ஆண்டவர் எனக்கு வசனத்தின் மூலமாக பேசினார் ஆன்டி அப்படின்னு ஒரே அழுக. ஐ தேங்க் காட். இளைஞர்கள் இயேசுவை நேசிக்க விரும்புகிறவர்கள். அவர்களை சரியாய் வழி நடத்தினால் அவங்கள நம்ம பாதுகாத்து கொள்ளுவோம். இன்னைக்கு நான் சொல்றேன், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. நம்பர் 1, you should know your God. பிள்ளைகள் கர்த்தரை அறிய வேண்டும். இப்போ உலகத்தில் அவங்களுக்கு என்ன போராட்டம்? நிறைய இன்ஃபர்மேஷன், எங்க திறந்தாலும் இன்ஸ்டால இன்ஃபர்மேஷன், இமெயில்ல இன்ஃபர்மேஷன், வாட்ஸ்அப்ல இன்ஃபர்மேஷன், ஃபேஸ்புக்ல இன்ஃபர்மேஷன், யூடியூப்ல இன்ஃபர்மேஷன், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது, தவிர்க்க முடியல. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனால இந்த இளம் உள்ளங்கள் கரப்ட் ஆகுது, அவங்க தப்பு செஞ்சிடறாங்க. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உட்கார வச்சு, மகளே மகனே நீ ஆண்டவரை அறிய வேண்டும்,
கர்த்தருடைய வார்த்தையை நீ படிக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப மகளுக்கும் சொல்றேன், உன் வாழ்க்கையில பிரதானமான நேரங்கள் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கோ காமர்ஸ் படிக்கிறதுக்கோ செலவிடப்படக்கூடாது. அதை படிங்க, நல்லா படிங்க. ஆனா சிட் அண்ட் ரீட் காட்ஸ் வேர்ட். மோசே தனக்கு கீழே வருகிற ஆவிக்குரிய மகனாகிய யோசுவாவுக்கு சொன்ன ஆலோசனை தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தேவன் சொல்லுகிற ஆலோசனை. வாசிக்கலாம். வசனம் யோசுவா 1:8 வாசியுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. then you will have good success. உன் வாழ்க்கையில வெற்றி வரணும்னா ஒண்ணே ஒண்ணு, உட்கார்ந்து வசனத்தை இரவும் பகலும் தியானி. சரி, இந்த ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து இருக்கவங்களை பார்த்து கேட்கிறேன், இரவும் பகலும் ஆண்டோடைய வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? தமிழில் தான் கேட்கிறேன் என்று நினைக்கிறேன். முடியுமா அது? அவர் சொல்றாரு, பா நீ உட்கார்ந்து நல்லா மெடிடேட் பண்ணு. நான் உண்மையா சொல்றேன், அதிகாலையில் எழும்பி நீங்க கொஞ்ச நேரம் வேதத்தை திறந்த மனதோடு வேதத்தை வாசிச்சா, நீங்க வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அதை இருதயத்தில் எழுதிக்கிட்டே இருப்பார். 50 வசனம் படிச்சிருந்தா அதுல ஒரு வசனம் நச்சுன்னு உள்ளத்துல என்ன செய்யும்? இறங்கும். எனக்கு பிடித்த வசனம் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த வசனத்தை நான் படிச்ச நாட்கள்ல பைத்தியக்காரி மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. நான் ஆஃபீஸ்க்கு ஊழியத்துக்கு போகும்போது, எங்கே போகும்போது, வரும்போது, நிற்கும் போது, உட்காரும் போது எல்லா நேரம் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு வசனத்தை நான் நல்லா காலையில் படிச்சப்போ அந்த ஒரு வசனத்தை உள்ளத்தில் போட்டாரா, உள்ளத்தில் போட்ட வசனத்தை அடிக்கடி ரிகலெக்ட் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. என்ன செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு? சரியா? பேண்ட் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கிறீங்க, பேக்கில் ஃபோன் வச்சுருக்கிறீங்க. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க? சைலன்ஸில் தான் மிஸ் கால் இருக்குதா, இன்கமிங் இருக்குதா, மெசேஜ் இருக்குதா பார்க்குறோமா? இதுக்கெல்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லைல்ல. அப்போது இட் இஸ் அ ப்ராக்டிஸ். இது ஒரு ப்ராக்டிஸ். அந்த ஒரு வசனம், ஆண்டவரே இந்த ஒரு வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, அந்த ஒரு வசனம். ஸோ ஒரு புக்கு ஃபுல்லாக நீ யோசிச்சுக்கிட்டே இருன்னு இல்லை, காலையில் படிச்சல்ல, அதுல ஒரு வசனத்தை உள்ள எடு. ஒரு வசனம் வித்து, அது வல்லமை உடையது. அதை உள் வாங்கிட்டு அந்த நாளெல்லாம் அதை யோசிச்சுட்டே இரு. இட் இஸ் த பிராக்டிஸ். இதை நீங்க பயிற்சி விட்டு தான் ஆகணும். கார் ஓட்டுறீங்க, ஒரே நாள்ல ஓட்டுறீங்களா? எத்தனை முறை எங்கெல்லாம் போய் இடிச்சு டென்ட் எல்லாம் விழுந்து, அப்படிலாம் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து முட்டை பேத்து ரத்தம் ஒழுகி, ஆனா கூட திரும்ப என்ன செய்யறோம்? இப்ப சூப்பரா பைக் ஓட்டுறோம். இட் இஸ் அ பிராக்டிஸ். அவர் சொல்றாரு, உன் பிதாவின் தேவனை நீ அறியணும்னா இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பா. காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை வேதத்தை சரியா வாசிக்காத விசுவாசிகள் உண்மையான விசுவாசிகளே கிடையாது. நான் சொல்றேன், it is your spiritual food. You have to spend time to eat, to cook, to eat and to get digested. அது ஜீரணமாகிறதுக்கு டைம் எடுங்க. தேவனை நீ அறிய வேண்டும். ஏன் இரவும் பகலும் வாசினா? நேத்து நான் படிச்சேன், ஆனா இன்னைக்கு படிக்கும் போது புதுசா ஒரு காரியத்தை சொல்றார். இந்த வேதத்தை நான் 40 வருஷமாய் படித்துக் கொண்டிருக்கிறேன். 40 long years I am reading this word. 40 வருஷமா பிரசங்கம் பண்றேன். இந்த ஒரு வசனத்தை எத்தனையோ இடத்துல பிரசங்கம் பண்றேன். ஆனா இன்னைக்கு காலையில உட்கார்ந்து நான் தியானிக்கும் பொழுது இன்னைக்கு தான் ஏதோ அந்த வசனத்தை புதுசா படிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இதுதாங்க வேதத்தில் இருக்கிற மகிமை. +2 படிச்சு முடிச்ச உடனே புக்கை தூக்கி போட்டுறோம். காலேஜ் முடிச்ச உடனே புக்கை தூக்கி போட்டுறோம். இந்த வேதத்தை ஆயுளெல்லாம் கூட வச்சா கூட இது புதுசா இருக்குது. இது புதுசு, இது புதுசு, இது புதுசு. ஹல்லேலூயா. Thank you Father. நீ எப்பொழுதும் அதை நினைத்துக் கொண்டிரு. You should know the Lord. Hallelujah. C major. Hallelujah. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு.
பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை சொல்லுங்க ஆண்டவரே. மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை திருத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னை திருத்த வேண்டும் தேவா, கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை. Thank you Father, we give you all glory. மாவேந்தன் உமக்கே. மகிமை சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. Hallelujah, hallelujah. Thank you Father. அடுத்த தலைமுறைக்கு தாவீது சொன்ன முதல் காரியம், உன் தேவனை நீ அறிய வேண்டும் அப்பா. ஆண்டவரை பற்றி எத்தனையோ சத்தியம் உள்ள இருக்குது. நோ யுவர் காட். சரி, அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? அவரை உத்தம இருதயத்தோடும் உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ அவரை சேவிக்க வேண்டும் என்று. இன்னும் ஒரு வார்த்தை அதுல இருக்குது, வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ என்ன செய்யணுமா? சேவிக்க வேண்டும். எப்படி சேவிக்கணும்? உத்தம இருதயம். பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். யூ ஷுட் லிவ் அ ஃபெய்த்ஃபுல் லைஃப். சொல்லியிருக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு பேசியிருக்கிறீங்க, வசனத்தை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்காதபடி அவர்கள் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. ஒருவேளை உங்க குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? ஆரம்ப நாட்களில் எங்கள் குடும்ப ஜெபத்தில் உட்காரும் போது இதெல்லாம் சின்னதா பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. இப்பொழுது அவர்களாய் வசனத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் எப்படி சேவிக்கணும்? உற்சாக மனம். டு சர்வ் தி லார்ட். வாட் இஸ் சர்விங் தி லார்ட்? கர்த்தரை சேவிக்கிறதுனா என்னன்னா அவருக்காக வாழ்றது. சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்காக வாழ்றாங்களா? வாழலைங்கிறது தான் நிறைய பெற்றோருடைய வருத்தம். பரவாயில்ல, இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ பரவாயில்ல, இனிமே உங்க கவனத்தை அவங்க மேல திருப்புங்க. மகனே, சர்ச்சுக்கு வந்தா வேகமா கிளம்பு. மகளே, சர்ச்சுக்கு போகணும்னா 8 மணி சர்வீஸ்னா 7:55க்கு உள்ள இருக்க பாரு. இதெல்லாம் கர்த்தரை உத்தமமா சேவிக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், என் மனசறிஞ்சு நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு லேட்டா போனது கிடையாது. பார்க்கிங்க்கு நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னா தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட் ஆகும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டா போனா கூட என் மனசு வாதிக்கும், ஐயோ ஆண்டவரே லேட்டா போயிட்டோமே அப்படின்ட்டு. பிள்ளைகளுக்கு சின்ன விஷயத்துல சொல்லிக் கொடுங்க. கிழிஞ்ச நோட்டை கர்த்தருக்கு போடக்கூடாது, காயினை கர்த்தருக்கு போடக்கூடாது. இதெல்லாம் சின்ன விஷயம். டு ஆனர் த லார்ட், டு ரெஸ்பெக்ட் த லார்ட். சம்பளம் வாங்கினா முதல் சம்பளம் கர்த்தருக்கு, சம்பளம் வாங்கினா தசம பாகம் கர்த்தருக்கு. இதெல்லாம் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு நாம் சொல்லி கொடுக்கிற காரியங்கள்.
இப்போ பாருங்க எல்லாம் ஐடியில் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இல்லை. யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன் டு சர்வ் த லார்ட், டு லிவ் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன். நேற்று தினத்தில் கேட்டேன், நான் கர்த்தருடையவன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் கர்த்தருடையவன், நான் இப்படிலாம் போக மாட்டேன். இப்போ வாலிபர்களுக்கு பிரச்சனை வந்தா அவன் நண்பன் என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பான்? டேய், இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் தண்ணி அடிடா, எல்லாம் சரியாயிரும். நம்ம பிள்ளைங்களை உலகம் கரைப்படுத்த காத்திருக்கிறது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு இருந்தா பரவாயில்ல, மனசு திறந்து பேசலாம், வீட்டுல எல்லாம் போய் சொல்ல முடியாது. உலகம் இதைத்தான் சொல்லி கொடுக்குது. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு தேவன் இருக்கிறாருமா, ஒரு தேவன் இருக்கிறாரு, அவரை நீ உண்மையா சேவிச்சா உனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுப்பார். Serve the Lord your God. நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. தாவீதின் குமாரன் சேவித்தாரா? சேவித்தார். அப்பா சொன்னதை கேட்டார். பலி செலுத்த போனார். ஒரு நாள் எவ்வளவு பலி செலுத்தினார்? சாலமோன் எவ்வளவு பலி செலுத்தினாரு? 1000 சர்வாங்க தகன. எதுக்குங்க 1000 கொடுக்கணும்? ஒரு 10 கொடுத்தா போதாதா? ஐயோ 1000 அவ்வளவா செலவு பண்ணும், அது இருந்தா நான் ஒரு வீட்டை கட்டிடுவேன். நோ, கிவ். ஆண்டவரை நல்லா சேவி, ஆண்டவருக்கு நல்லா கொடு. நீ கொடுக்க கொடுக்க உன்னை தேவன் ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொன்னார்? மகனே, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேள். உனக்கு என்ன, உன் மன விருப்பம் என்ன? அவன் கேட்டான், எனக்கு ஞானத்தை தாங்க. கர்த்தருக்கு கொடுத்தான். கர்த்தர் திருப்பி கேட்டாரு, கர்த்தர்கிட்ட ஞானம் வேணும்னு கேட்டா, ஞானத்தோடு கூட உள்ள எல்லா ஐஸ்வர்யமும் கூட வந்துருச்சு. சாலமோனை போல சௌரியவான் யாரும் கிடையாது. வாலிப பிள்ளைங்களே, பணம் வாழ்க்கையின் நோக்கமா இருக்கவே கூடாது. Serve the Lord with a faithful heart, with a sincere heart. God will lift you up. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா உயர்த்துவார். ஓகே, அடுத்து அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். மகனுக்கு சொல்றாரு, மகனே, உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கூட கர்த்தருக்கு தெரியும்பா. சொல்லி கொடுத்துருக்கிறோமா பிள்ளைங்களுக்கு? உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கூட கர்த்தருக்கு தெரியும். பியூரா இருந்துக்கோ. நீ வெளியே எப்படி வாழ்ற அதெல்லாம் தெரியாது, ஆனா உன் மைண்ட்ல பியூரா இருக்கட்டும். மைண்ட் கரப்ட் ஆக கூடாது. பெற்றோர் ஆகிய உங்களுக்கும் சொல்றேன், பிள்ளைகளை உங்களுக்கும் சொல்றேன், கீப் யுவர் மைண்ட் பியூர். இது என்னால முடியலன்னா அதுக்கு தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே. ஒவ்வொரு வாலிப மகனுக்கு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் 18 வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கும் போராட்டம் வந்துச்சு, எனக்கும் பிரச்சனை வந்துச்சு. தவறான சிந்தைகள் ஏதாவது வரும் பொழுது ஓடி போய் முட்டில விழுந்து அழுது, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, மேற்கொள்ள பலன் கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டேன். எப்போ தெரியுமா? அபிஷேகம் பெறாத வரைக்கும். when I got anointed, அன்னையிலிருந்து வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. வர போராட்டங்கள் எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு, என்னுடைய காலேஜுக்கு நான் போகும்போது எந்த டெம்டேஷன் வந்தாலும் அது புல்லட் ப்ரூஃப் மாதிரி உள்ள வரவே வராது. ஆவியானவர் உங்களுக்கு புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உள்ள விடவே மாட்டார். கர்த்தர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவர் என்றால் he is your shield. உன்னை ஆண்டவர் மூடி மறைச்சிருவார். எப்போ தெரியுமா? காலையில் அவரை தேடும் பொழுது. சரி, வசனம் சொல்லுது, குமாரனாகிய சாலமோனே எல்லா நினைவுகளை அறிந்திருக்கிறார், அதனால நீ என்ன பண்ணு? நீ அவரை தேடினார் உனக்கு தென்படுவார். Seek the Lord. கர்த்தரை தேடுப்பா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கை உயர்த்துங்க. எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஓகே, ஒரு சின்ன கூட்டம். உங்களுக்கு நான் சொல்றேன், do you seek the Lord every day? காலையில எழும்பி ஒரு 10 நிமிஷம் கர்த்தரை தேடுறீங்களா? இல்ல ஆண்டி, அது அந்த பழக்கமே இல்லை அப்படி சொல்றவங்க தான் நிறைய பேர். ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. டக்குன்னு நான் தெரியாம ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி காலையில் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன்னு கேட்டேன். ஆண்டி சரி பரவாயில்ல தைரியமா, நான் 3 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன் அப்படி சும்மா தான் கேட்டேன். இன்னொரு பெண்ணை எழுப்பி விட்டு கேட்டா, காலையிலலாம் ஜோம் பண்ண மாட்டேன் ஆண்டி, நாங்கள் எல்லாம் எங்களுக்கு டிவோஷன் இருக்கும், அப்போ தான் ஜோம் பண்ணுவேன். யாரு? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ காட், இந்த தலைமுறை அதிகாலையில் ஆண்டவரை தேடலைன்னா இவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவங்க தலைமுறைக்கு இவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? காலையில் எழும்பி தேவனை தேடு நான் சொல்லி தருவாங்க? சொல்லியே தர மாட்டேன். பரவாயில்ல, நீ ஒரு கிறிஸ்டியன் நேம் இருந்தா போதும். நோ, we have to turn our attention towards our next generation. வசனம் சொல்லுது, seek the Lord.
கர்த்தரை தேடு. வேதம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், நான் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குதுப்பா. அந்த தாகம் சாலமோனுக்கும் இருந்துச்சு. நான் பின்னாட்களில் அவன் அதை விட்டு விட்டான். அது வேறு ஒரு சரித்திரம். சரி, சொல்லுகிறார் கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். எவ்வளவு நல்லா இருக்குது இல்ல? நம்மளும் அப்படி சின்சியரா ஆண்டவரை தேடினா அன்னைக்கு ஹார்ட் ஒரு நிறைவா இருக்குது. இந்த சீக்ரெட்டை எல்லா பெற்றோரும் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் நான் அன்பா சொல்றேன், seek the Lord your God. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. தேடினால் தென்படுவார். அப்புறம் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கூடவே ஒரு எச்சரிப்பு சொல்றேன், எப்பா நீ ஆண்டவரை விட்டுட்டன்னா உன்னை என்ன செஞ்சிருவாரு? அப்புறம் எக்ஸாம்ல ஃபெயிலு, அது இதுக்கெல்லாம் போய் நிக்க முடியாது. ஆண்டவரோடு இருக்கிற உறவு இல்ல, அது ரொம்ப இன்பமானது. 40 வருஷமா இந்த இயேசுவோடு நடக்கிற இன்னைக்கும் அந்த உறவு எனக்கு சலிக்கவே இல்லை. அது அவ்வளோ இன்பமானது. அவரை தேட 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 அது இன்னும் இன்பமாய் மாறிக்கொண்டிருக்குது. ஒருவேளை திருமண உறவுகள் கூட 40 வருஷம் கழிச்சா கொஞ்சம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டோம், இனிமே என்ன இருக்குன்னு நினைக்க முடியும். ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவு அப்படி கிடையாது. அது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். மாதிரி தேட தேட இன்பம், நாட நாட இன்பம், நேசிக்க நேசிக்க இன்பம். அதான் இயேசுடைய அன்பு. சரி, அடுத்து சொல்லுகிறார் 10வது வசனம், இப்போது எச்சரிக்கையாயிரு. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. கேர்ஃபுல்லா இரு மகனே. எப்படி இரு? கேர்ஃபுல்லா இரு. ஏன் தெரியுமா? God has a purpose in your life. உன் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம் தெரியுமா? வாசிங்க. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிஞ்சுக்கிட்டது எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு. வாழ்க்கையில என்னை ஏன் ஆண்டவர் அழைத்தார் என்று தெரியாது வாழுகிறவர்கள் நோக்கமற்றவர்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்களை ஏன் ஆண்டவர் அழைச்சாருன்னு தெரியாது வாழ்ந்து உங்க வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா உங்க தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும், there is a purpose. நீ இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது மகனே, அதை கண்டுபிடி என்று நான் பல இடங்களில் சாட்சியாய் சொல்லியிருக்கிறேன். நான் கருவில் உருவான பொழுது எங்க அம்மா 4வது, அது முதல் 2 ஆண் பிள்ளைகள், அடுத்து ஒரு சகோதரி. நான் 4வது பெண் பிள்ளையாய் பிறந்து விட்டால் செலவு அதிகமாகுமே என்று வேண்டாம் என்று நினைத்தார்களாம். அப்பொழுது என்னுடைய அப்பாவின் சகோதரி அவங்க சொன்னாங்களா, அப்போல்லாம் யாருமே ரட்சிக்கப்படல, மாதா கொடுத்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லாதீங்க அண்ணி, இந்த ஒரு பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க முடிவை மாத்திட்டாங்க. சரி, மாதா கொடுத்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவங்க அன்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுக்கவே மாட்டேன். ஆண்டவர் என்னை படிக்க வைத்தார், என்னை சுவிசேஷ வேலையை செய்ய வைத்தார். எவ்வளவோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கிற நாட்கள்ல ப்ரொஃபஷனை தூக்கி போட்டுட்டு இந்த வேதத்தை கையில் எடுத்துட்டு வர்றதுக்கு என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். ஒவ்வொரு கூடுகையிலும் உள்ளங்கள் தொடப்படுகிறன, வாழ்க்கைகள் மாற்றப்படுகிறது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு சபையை நடத்துகிறோம், ஒரு தொலைக்காட்சி மூலமா 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகம கல்லூரியிலே மாணவர்களை பயிற்றுவிக்கிறோம், அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறோம், வாலிபர்களை உருவாக்குகிறோம். அபிஷேக கூட்டங்கள் நடத்த அபிஷேகங்கள் நடக்கிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது அவர் எனக்கு கொடுத்த ஈவு ஒரு நோக்கம். எங்க அம்மா வேண்டான்னு சொன்ன நாட்கள்ல நான் செத்திருந்தால் இன்னைக்கு என் சரித்திரம் ஒண்ணுமே இருந்திருக்காது. பட் God had a purpose. என் வாழ்க்கை குறித்து என் தேவனுக்கு நோக்கம். நீங்க ஒரு சாதாரண கடை வச்சிருக்கலாம், ஒரு சின்ன அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யலாம், ஆனாலும் உங்களை குறித்து ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்குது. உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்கள் தலைமுறையை ஆண்டவருக்காய் உருவாக்கி விடுங்கள். கடைசியா ஒரு பிராமிஸோட அந்த அதிகாரம் முடியுது. சாலமோனுக்கு தாவீது சொன்ன அந்த 10வது வசனம் படிங்க. இப்போது எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி. 20வது வசனம்,
தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. சாலமோனே, உன்னை குறிச்ச நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். உன் தலைமுறைகள் எல்லாம் அந்த ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்தில் மேசியாவாகிய கிறிஸ்து வருவார். ஆகவே அந்த வேலையை முடிச்சு தீரு மட்டும் உன்னை விட்டு விலக மாட்டார். Give positive and encouraging words to your children. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல தைரியமூட்டும் வார்த்தைகளை சொல்லுங்க. எல்லா பிள்ளையும் ஒன்று போல படிக்காது. சில பிள்ளை மக்கா இருக்கும், அது எல்லா டெஸ்ட்லையும் ஃபெயில் தான் வாங்கிட்டு வரும். இப்படி ஒன்றை போய் பெற்றதுக்கு வேற என்னத்தையாவது பெற்றிருக்கலாமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் டாப்பர்ஸாக இருந்தால் ஸ்டேட் ரேங்க் வரும்போது 1,00,000 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி இல்லை. பரவாயில்ல, சரியா படிக்கலைன்னா என்ன, ஆண்டவர் ஒருவேளை ஸ்கூலில் குறைவா மார்க் எடுக்க வைக்கலாம். அவள் பின்னாடி பயங்கரமா ஹையா ஆண்டவருக்காக ஷைன் பண்ண முடியும். என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், என் மகனே என் மகளே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிய வேண்டும். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்க வேண்டும். நீ அவரை தேட வேண்டும். நீ அவரை விட்டுவிடக்கூடாது. நீ எச்சரிக்கையா இருந்து உன் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள். அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கை. பெற்றோரை பார்த்து சொல்கிறேன், turn your attention towards next generation. ஒரு மோசையை பார்த்து அழகுள்ள பிள்ளை என்று கண்டு தாய் ஒளித்து வைத்தாளாம். அதில் அழகை மாத்திரம் அந்த தாய் பார்க்கவில்லை, ஒரு தேவனுடைய நோக்கத்தை பார்த்தாள். குழந்தை 3 மாத குழந்தை, ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று தெரிந்து ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அந்த பிள்ளையை காப்பாற்றினாள். யோசேபாள் என்ற ஒரு ஸ்திரீ அன்றைக்கு அத்தாலியாள் அரசகுமாரர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தும் பொழுது அந்த குழந்தையை கையில் எடுத்து ஐயோ வம்சம் அழித்து விடக்கூடாது என்று தேவாலயத்தில் 7 வருஷம் ஒழித்து வைத்தாள். இங்க இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் நான் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்றேன். இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளை விழுங்குவதற்கு வகை தேடுகிறது. இந்த உலகம் நம்ம பிள்ளைங்களை அழிக்கிறதுக்கு வகை தேடுகிறது. நீங்க பேழைக்குள் ஒளித்து வைக்க வேண்டும். ஜெபமாகிய பேழைக்குள் ஒளித்து வைக்க வேண்டும். நான் விமன்ஸ் மீட்ல சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்றேன், 4 ஸ்திரீகளாய் கூடி கூடி ஜெபித்து உங்க பிள்ளைங்களுடைய பெயர்களை எழுதி வச்சு அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வருகிற தலைமுறையை நிச்சயம் காப்பாற்றுவார். ஒரு தாயின் ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் டுடேஸ் விக்டரி என்ற ஒரு 5 நிமிட ஒரு செய்தியை யூடியூபிலே பதிவிடுகிறோம். டுடேஸ் விக்டரி. அந்த தாய் அன்றைக்கு குடும்பத்தில் நடந்த பயங்கர ஒரு பிரச்சனையினால சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவங்களுடைய குழந்தை 2.5 வயது குழந்தை ரிமோட்டை எடுத்துட்டு வந்து டிவியை ஆன் பண்ணியிருக்கிறான். அவள் என்ன சேனலை எப்படி திருப்பினாலும் தெரியாது. அவள் ஆன் பண்ண உடனே அதில் அன்னைக்கு இந்த டுடேஸ் விக்டரி வந்திருக்குது. அந்த பெண் உடைந்து போய் நொறுங்கி போய் இருந்த நேரத்தில் அந்த ஒரு செய்தி அவள் வாழ்க்கையவே மாற்றிவிட்டது. அவள் ரட்சிக்கப்பட்டாள். அந்த ரட்சிக்கப்பட்ட பெண் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவள் சொன்னாள், என் பிள்ளை கர்த்தரை அறியறதுக்கு எனக்கு உதவி செஞ்சா, நான் என் பிள்ளைய ஆண்டவருக்காக வளர்க்குறேம்மா, இப்போ என் பொண்ணு இத்தனை வசனம் சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு புறவினத்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு என்ன தரிசனம் இருக்குது? தன் பிள்ளை கர்த்தருக்குள் வளரணும். இன்னைக்கு இந்த முகாமில் இந்த 2ஆம் நாள்ல உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு செய்தி, turn your attention towards next generation. எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஆண்டவரை தேடினால், நீ ஆண்டவருக்காய் வாழ்ந்தால் உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் கூட கர்த்தரை சேவிக்கும். இல்லைன்னா ஒரு காட்லெஸ் ஜெனரேஷனுக்கு நீங்க தாயும் தகப்பனுமாய் மாறுவீர்கள். அந்த நிலைமை வேண்டாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Father. உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் மேல் நான் கவனம் செலுத்தினேன். ஆனால் என் அடுத்த தலைமுறையின் மேல் நான் கவனம் செலுத்தல. ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு பூமிக்குரிய தலைமுறை இருக்குது, ஒரு ஆவிக்குரிய தலைமுறை இருக்குது. கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஊழியர் செய்கிற தேவ ஊழியர்களே, உங்க சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப மகளும் ஒரு தலைமுறை. பிசாசானவன்
ஏதேனிலே அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளைய அன்னைக்கே கொலை செய்து விட்டான். மீதமுள்ள பிள்ளைகள் தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் பரம்பி இருக்கிறார்கள். அவனுடைய திட்டம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை வெளியே சொல்ல முடியாதபடி உங்க பிள்ளை ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கலாம். உங்க பிள்ளை படிப்பை இடையில நிறுத்தின ஒரு பிள்ளையா இருக்கலாம். எவ்வளவு படித்தும் அடிக்கடி ஃபெயிலியரான ஒரு பிள்ளையா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நான் ஆலயத்துக்கு வர்றேன், என் பிள்ளை ஆலயத்துக்கு வர்றதில்லை ஆண்டவரே. நான் வேதத்தை படிக்கிறேன், என் பிள்ளைங்க வேதத்தை படிக்கிறது இல்லை ஆண்டவரே. எங்க அடுத்த தலைமுறை எப்படியாவது நாங்க காப்பாற்றணும் ஆண்டவரே. என் சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் இன்னும் தேவனை அறியலப்பா. கைகளை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. மனம் உருகுகிற தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எங்க அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறையா. முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபர்கள் உம்மை அறியணுமே. எங்க தலைமுறையில ஒரு மோசே எழும்பினா போதுமே அப்பா, ஒரு பவுல் எழும்பினால் போதுமே ஆண்டவரே, ஒரு யோசுவா எழும்பினால் போதுமே, ஒரு தெபோராள் எழும்பினால், ஒரு எஸ்தர் எழும்பினால் போதும் அப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் தெபோராக்களாய் மாற்றுங்கப்பா. எங்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் வைராக்கியம் உள்ள பவுல்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மோசேக்கு விரோதமாக அரண்மனையிலிருந்து பிறந்த சட்டம் வந்தது போல எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் எல்லா திட்டங்களும் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாய் ஏரோது சட்டத்தை ஏற்றினது போல எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு செய்கிற எல்லா திட்டங்களும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக. தேவனை அறியணுமே, தேவனை சேவிக்கணுமே, தேவனை தேட வேண்டுமே, தேவனுக்காய் வாழ வேண்டுமே, தேவனுடைய வேலையை செய்ய வேண்டுமே. ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாரையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பிள்ளை கூட நரகத்துக்கு போக கூடாதுப்பா. ஒரு பிள்ளை கூட உங்களை சேவிக்காத இந்த உலகத்துல வாழக்கூடாது. என் சபையில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்களிலே கடாட்சம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நம்ம மத்தியான வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க எல்லாரும் கூடி வந்து எங்க சந்ததி உம்முடைய சமூகத்துல பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் எங்கள் கவனங்கள் எல்லாம் எங்க அடுத்த தலைமுறையின் மேல் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க உலகத்தில் சேர்த்து வைக்கிற ஒரு ஆஸ்தி சொத்து எதுவுமே எங்களுக்கு சொத்து இல்லை. எங்க பிள்ளைங்க உங்களை சேவிக்கிறதாம்பா சொத்து. தீமோத்தேயுக்களை எழுப்புங்க ஆண்டவரே, யோசுவாக்களை எழுப்புங்க ஆண்டவரே, எஸ்தர்களை எழுப்புங்க ஆண்டவரே. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து தேவ வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாய் எங்க பிள்ளைங்களை மாற்றுங்க. பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம், பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாருக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து இதில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு விசை இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் மேத்யூ அவர்களுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.